நமது ஆரம்பம் பிதா குமாரன் பஸ்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே,
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமைக்கே வஞ்சிக்குள்ளாகும். நமக்கு உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனை பலத்துக்கு விரோதமாகவும் அந்த பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தந்தவனெல்லாம் உடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். எங்கள் நடத்தையின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆயிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல் நடக்கையிலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துர் ஆசாபாசங்களையும் நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறங்கும், தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமென். அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரன் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெருமுடையவரை தந்தவர்களே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை துதிப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது சங்கீதம் 98, பக்கம் 731. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதே. நாம் யாரும் உண்மை துதிக்கிறோம், யாருக்கும் நல்ல பிதாவை பணிகிறோம். சுவாமி ராஜாதி ராஜாவே பாடலை பாடுகிறோம். Amen.
தேவையை இந்த காலைவேளை கண்ணடிச்சிருக்கிறோம் தவறே இந்த பிரசுரமான ஓய்வு நாள் கண்ணடிச்சிருக்கிறோம் அப்பா. இந்த மாதம் துவங்கினப்பா இந்த 2வது மாதத்தையும் காணும்படியாக கொடுத்த கிருபை கண்ணடிச்சிருக்கிறோம் தவறே. கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கண்ணுடைய பிரகாரம் தெய்வம் கண்ணடிச்சிருக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே சுவாமி இந்த நெருக்கடியான சூழ்நிலையும் அப்பா என்னுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கிருபையாக இருக்கிறார்கள் தெய்வம் கண்ணடிச்சிருக்கிறோம். நாங்கள் நிற்பதன் மூலமாக சுத்த கிருபை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் கிருபை சோழ்வுகளை நினைச்சிருக்கிறோம்ப்பா. ஓய்வு நாள் செவிக்கிறோம். இதனாலே தம்முடைய இல்லங்களிலும் விதித்துக் கொண்டிருக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட நாங்கள் இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு தனித்தனியாக காலையில் ஆசிரியர்களுடைய செவிக்கிறோம் தவறே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடிய செவிக்கிறோம். அந்த காலையில் வரவிடத்தோடு சுகவீனத்தோடு இந்த ஆராதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இருக்கிறோம்ப்பா. அந்த காலையிலே சுகமாக்கும் நம்முடைய பிள்ளைகளை தொடுபடியாக செவிக்கிறோம் தவறே. ரத்தத்தை தலையில் பூசிக்கிறோம் தவறே. ஒரு செய்யாத இறங்குபடியாக செபிக்கிறோம் அப்பா. அந்த காலையிலே ஒரு சுகம் பிள்ளைகளை நடந்தபடியாக செபிக்கிறோம். நாளை தங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவர்களும் ஒரு தொழில் ஆசிரியர்களுடைய செபிக்கிறோம். வேலையோட கலந்துடைய செபிக்கிறோம் அப்பா. நாட்களில் சுவாமி வேலை செய்வதற்கு சூழ்நிலை என்னுடைய வியாபாரங்களும் தடையாக ஒவ்வொரு காலமாய் இதன் கிருபை நாட்களுக்காக நினைச்சிருக்கிறோம். அதற்காக நினைச்சிருக்கிறோம். நாட்களை சீக்கிரமாய் நல்ல நாட்களை காணும்படியாக கிருபையில் இருக்கக்கூடியாக செபிக்கிறோம். ஒரு நாய்மாருக்காக செபிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை கட்டும்படியான கிருபையில் இருக்கக்கூடியாக செபிக்கிறோம். எங்கள் சகோதரர்கள் வாழ்க்கை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குட்டி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுபடியாக செபிக்கிறோம். நாட்டில் எந்த விதமான வேலைகளோ சுகவினைகளோ எங்கள் பிள்ளைகள் தாக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அப்பா எங்கள் சகோதரர்கள் எல்லாம் முதிர்வுக்காக செபிக்கிறோம். முதிர்வயதும் தமிழுடைய பிள்ளைகள் முஸ்லிம் கழிவுகிற பிள்ளைகள் இருக்கக்கூடியாக செபிக்கிறோம். எல்லா விதமான தலைவர்களின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆதரவை முழுவதும் ரோடு இருக்கக்கூடியாக செபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடங்கள் தாப்பனே வாசிக்கின்ற வேத பாடங்கள் அப்ப நாங்கள் தியானிக்கும் போது செய்தியெல்லாம் சொல்வதில் திருப்தியாக இருக்கக்கூடியாக செபிக்கிறோம். நாங்கள் வந்தவனமாய் கேட்கிற செய்திகளை கேட்க மட்டும் இல்லாதபடி அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசித்திருக்கிற திருவள்ளுவக்கூடியாக செபிக்கிறோம். முழுவதும் ரோடு இருக்கக்கூடியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கும் பிதாவே நாமம் சொல்வதாக ராஜ்யம் வருவதாக சித்த பரமண்டலங்களில் செய்வதற்கு பொருள் செய்வதாக அன்றைய ஆதாரங்களுக்காக எங்கள் மனிதர்களுடன் பாவங்களை மணியும் எங்கள் சோதனைக்குள் பிரசிக்கப்படாமல் மட்டும் நினைச்சிருக்கிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய சுவாமி ஆமென் ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1-6 முடிய. பழைய ஏற்பாடு பக்கம் 818. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 21 வரை. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எழுதி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிலவில்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் பெறாவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு உரிமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதையும் இருக்க கடவுள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நடப்பித்ததையும் உங்கள் ஆத்மாக்களை ரசிக்க வலிமையுள்ள இருக்கிற வசனத்தை
வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுதல். ஆமென். வாசிக்கிறோம். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். கர்த்தருடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை கேட்ட நாம் அதற்கு மறுமொழியான நம்முடைய விசுவாசத்தையும் விட்டுவிடுதலின் பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோம். பாஸ்டர் மோசஸ் வாசிங் அவரோடு கூட சேர்ந்து நாம் இந்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சகோதரர்கள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவித்து பிறந்து பொதுப்பிலாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவருக்கு உயிர்த்தெழுந்து தன் மண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாதத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்மை ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் அது யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 5 தொடங்கி 15 முடிய. புதிய ஏற்பாடு பக்கம் 151. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்பதே ஆமென். நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து, எதற்காக? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி வருவார்கள். இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் தேவனை உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். இந்த பாடல் மிக அருமையாக சொல்லுது, தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி வல்லமையாய் கிரியை செய்யும்
சகலத்தையும் உருவாக்கி இருக்கிற தேவன் சர்வ சிருஷ்டியுமா இருக்கிறார். ஆதியும் அந்தமுமாய் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நானே தேவன், நானே கர்த்தர் என்று சொன்னவர். எல்லாரும் குலத்தின் ஆளுநர் கண்களை முடித்தவரால் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே. எல்லாரும் குலத்தின் ஆளுநர் வாயிலை திறந்து சர்வ சிருஷ்டியை காப்பவர் இயேசுவே, இயேசுவே. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாயிலை திறந்து மீண்டும் ஒரு விசாய் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. இயேசுவே, இயேசுவே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து கொள்ளும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானபூமி ஒழிந்து போனார். இயேசுவே, இந்த வானமும் பூமி ஆண்டவரே ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் மறைந்து போகும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் உயிர்ப்பிக்கிறதாய் பயன்படுத்தும். ஜீசஸ், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். எல்லாரை கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு தலையை கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு இதயத்தையும் இந்த நேரத்தில் தேவனை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த ஆராதனை வேலையில பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் என் தேவன் இடைப்பட்டு அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு கிருபையும் எல்லாருக்கும் தர வேண்டுமாய் கூட கேட்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பல தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாருடன் நாதனோடு கூட சேர்த்து தனிமையின் பாதையில்
ஆறுதல் எனக்கு தந்தீரே. எல்லாரும் சேர்ந்து தண்ணீரை கரைக்கு பகிரீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? இயேசுவா, இதற்கு ஈடு நான் என்னத்தை தருவேன் ஆண்டவரே? என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? தனிமையின் பாதையில் எல்லாரும் நடத்தினால் தருவேன். தனிமையின் பாதையில் இயேசுவே தகப்பனே உம்மில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? மீண்டும் ஒரு விஷயம் வாயிலை திறந்து தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். சோர்ந்து போகும் வேலைகள் எல்லாம், சோர்ந்து போகும் வேலைகள் எல்லாம். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய இதயம் கலைப்பட்டதாய், சோர்ந்து போனதாய், வேதனை மிகுந்ததாய் இருக்கும். ஆனால் நாம் அவரை வணங்குகிறோம். தேவன் நம்மை சுமக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலே அவர் நம்மை சுமக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கு தண்ணீரே, தண்ணீரை கணக்கி வைத்தீரே, தண்ணீரை கணக்கி வைத்தீரே. ஏசப்பா, எல்லாரும் உள்ளத்தில் ஆழ்ந்து ஆறுதல் எனக்கு தந்தீரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் நாம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களை சுமக்கிறவராய் காணப்படுகிறது. தாராள வேலையில பங்கு கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தனிமையின் பாதையிலே நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இதுவரைக்கும் நீர் எங்களை ஆண்டவரே பலத்தோடு ஜீவனோடு உண்மை துதிக்க முடியாது வைத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலகத்தின் காரியங்களிலே கேள்விப்படுகிற காரியங்கள், கண்களில பார்க்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு விஷயத்தை நாங்கள் உடையவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் எங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார். தகப்பன் நீர் எங்களை சுமந்து செல்கிறாய் காணப்படுகிறார். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையில பங்கு கொண்டிருந்த ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கடன்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவில் ஒரு புதிய ஜீவனை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் கூட கேட்கிறோம் ஆண்டவரே. அசை மாறிக்கொண்டிருக்கிற வல்லமை, அசை மாறுகிற பிரசனம் ஒவ்வொருவரும் வீட்டிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருவருடைய வீட்டிலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அசைவாடுவதாக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு வார்த்தைகள் மத்தியிலே உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. எங்களை நாங்கள் காண்கிறோம். சகல துதிகளை நம்ம உண்மையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையில இந்த காணொலி மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே வேளையில எனக்கு அழைப்பு கொடுத்த அன்பு ஊழியர் ஐசக் சாந்தராஜ் அவர்களுக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 48 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 48 முடிய நான் உங்களுக்காக அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும்
ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார் என்பது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதி மிகவும் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து விளக்கி சொல்லுகிறது. இந்த நிகழ்வை நாம் வாசிக்கும் போது 43வது வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது, அப்பொழுது என்று சொல்லி. எப்பொழுது? நாம் அதற்கு முன்பான வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது, யவீரு என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய மகள் பலவீனமாயிருக்கிறாள். அவளுடைய பலவீனத்தை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிலே வந்து அவளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும்படியாக அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த வேண்டிக் கொள்ளுகிற அதே வேளையிலே கூட்டமான ஜனம் இருக்கிறது. எல்லாரும் இயேசு கிறிஸ்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ளவளாயிருந்த ஒரு ஸ்திரீ, அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் மருத்துவர்களுக்கு செலவழித்து ஒருவராலும் சுகப்படுத்த முடியாதபடிக்கு அவள் மிகவும் பாடுகளோடு, பிரயாசங்களோடு, கடினத்தோடு அவள் காணப்படுகின்றாள். இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருப்பதை அவர் பார்த்த மாத்திரத்துல, அறிந்த மாத்திரத்துல, அவர் யாருக்கும் தெரியாதபடிக்கு இயேசுவுக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஒருவேளை பலவிதமான வியாதிகளினால, பலவிதமான கஷ்டங்களினால தங்களுடைய ஆஸ்திகளை தொலைத்தவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். விசேஷமாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறவர்கள் அப்படித்தான். தங்களுக்கு இருக்கிற உடைமைகளை எல்லாம் இழந்து போகிற ஒரு அவல நிலை இங்கு காணப்படுகிறது. இந்த பெண்மணியும் அப்படித்தான். எப்படி ஆகிலும் என்னுடைய சொத்து எல்லாம் அழிந்து போனாலும் பரவாயில்லை, என்னுடைய வியாதி எப்படி ஆகிலும் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவள் விற்று மருத்துவர்களுக்கு செலவழித்தாள். ஆனால் எந்த மருத்துவராலும் அவளை சுகப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இந்த பெண்மணி இயேசுவை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உடையவளாய் இருந்திருக்க கூடும். அந்த விசுவாசம் தான் எப்படியாக இயேசுவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட வேண்டும் என்று சொல்லி அவள் இயேசுவுக்கு பின்னாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய நிலைமையை நாம் பார்க்கிற பொழுது மிகவும் கடினமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவள் இப்படிப்பட்ட வியாதிப்பட்டவர்கள், வேதம் தன்னுடைய மற்ற காரியங்களிலும் மற்ற பகுதிகளும் என்ன சொல்லுகிறது, விளக்க உரைகளால் என்ன சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறவர்கள் அந்த காலங்களிலே தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் சமூகத்துல நேரடியாக வந்து அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியாது, எந்த ஒரு கூடுகையிலும் அவர்கள் கலந்து கொள்ள முடியாது, எந்த விதமான கஷ்டமான அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளில அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, தீட்டானவர்களாக கருதப்பட்டார்கள். இந்த பெண்மணியும் அப்படித்தான் கருதப்பட்டால். இவள் எந்த ஒரு நிலையிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. அவளிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போயின. இப்படி ஒன்றும் தன்னுடைய கரங்களிலே இல்லாத பொழுது, எல்லாரும் தன்னை கைவிட்ட பொழுது, அவள் தேவனை நோக்கி அல்லது தேவனிடத்துல வருகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அன்புள்ள நீங்களும் நானும் அப்படித்தான். நம்மிடத்துல பணம், பொருள், செல்வம் இருக்கும் போது நாம் கடவுளை அதிகமாக தேடுவது கிடையாது. நம்முடைய பணத்தின் மேலும், நம்முடைய பொருட்கள் மேலும், நம்முடைய அந்தஸ்துகள் மேலும், நம்முடைய ஆஸ்திகள் மேலும் நாம் அதிக அக்கறை செலுத்துகிறவர்களாய் ரொம்ப காணப்படுகின்றோம். என்னுடைய ஆஸ்திகள் என்னை சுகப்படுத்தி விடும், எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பணமும் என்னுடைய பொருளும் எனக்கு கை கொடுக்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அநேக நேரங்களில நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்.
ஆனால் இந்த பொருட்கள் மேலும் பணத்தின் மேலும் ஆஸ்தியின் மேலும் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த உறுதியான விசுவாசமும் நம்மை சிருஷ்டித்த கடவுள் மேல இல்லை என்பது இன்று நாம் பொதுவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய கர்த்தர் நாம் அவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பெண்மணி இயேசுவுக்கு பின்னாக வருகிறது. காரணம், அவள் நேரடியாக வெளிப்படையாக அங்கு சமூகத்தில் வர முடியாது. ஆகவே தான் யாரும் தன்னை பார்த்து விடக் கூடாது என்பதற்காக ஒருவேளை இன்று கிறிஸ்துவை மறைமுகமாய் விசுவாசிக்கிறவர்கள் நேரடியாக தன்னுடைய குடும்ப சூழலின் காரணமாக அல்லது தங்களுடைய மத ரீதியான காரியங்களினால அநேகர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதை அறிக்கையிட மாட்டார்கள், இயேசுவை ஆராதிக்க மாட்டார்கள். ஆனால் மறைமுகமாக இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் உள்ளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி தான் இவளும் இயேசுவை தொடுகிற பொழுது சுகம் பெறுவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு பின்னாக வந்து அவள் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொடுகிறாள். என்ன நடந்தது? தொட்ட உடனே அவள் சுகம் பெறுகிறாள். 43, 44 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது அவள் சுகம் பெற்று விடுகிறாள். சுகம் பெற்று அவள் போய்விடுகிறாள். 45வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏகப்பட்ட கூட்டம், ரொம்ப ஜாஸ்தி ஜனம் நெருக்கிட்டு இருக்குது. அங்க அவ்வளவு பேர் வரும்போது இயேசு கிறிஸ்து குறிப்பா சொல்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். அங்கிருந்து எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரியாது அப்படி என்று சொல்லுகிறார். ஆனா கூட இருந்த பேதுருவும் உன்னோடு கூட இருந்த மற்ற சீஷரும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்க யார் தொட்டது என்று கேட்கிறீரே என்று சொல்லி அவர்கள் அவரிடத்துல பரிதாபமாக கேட்கிறார். இவ்வளவு பேர் எப்படி யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே 46வது வசனம் தெளிவாய் சொல்லுது, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது, நான் அதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு. என்ன கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது கடவுள் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், பிரத்யட்சமாய் அறிந்திருக்கிறார். நாம் கேட்டாலும் கேட்க தவறுனாலும் அவர் நமக்கு செய்ய வேண்டியவைகளை செய்கிறது உண்மை. நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெண்மணியை பாருங்கள், அவள் தொட்டு அவள் மறைவழி சென்று விட்டார், யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை ஒருவர் தொட்டது உண்டு. இயேசு கிறிஸ்து தெரியும் யார் அவரை தொட்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் தொட்டவர் என்ன செய்ய வேண்டும்? நேரடியாக முன்பாக வர வேண்டும் என்பதற்காக இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது, ஆகவே என்னை ஒருவர் தொட்டது உண்டு. அறிந்து கொள்ளுங்கள், அந்த பெண்மணி 42வது வசனத்துல 44வது வசனத்துல அவள் தொட்ட உடனே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுடைய வியாதி பெரும்பாடு நீங்கி போயிற்று. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த வல்லமை அவ்வளவு மகா பெரிய வல்லமை. அவருடைய வல்லமைக்கு ஈடான வல்லமை இந்த உலகத்துல வேறு ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை அன்பார்ந்தவர்களே. எப்படிப்பட்ட உண்மை? நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, லேவி என்று மறுபேர் கொண்ட மத்தேயு என்கிற மனிதன் இருக்கிறான், ஆயத்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அவனை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன மாத்திரத்துல அவன் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டு அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான், கிறிஸ்துவுக்கு பிரியமான சீடனாய் மாறினான். அதுபோலதான் பேதுருவும் மற்ற சீஷர்களும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவளை பார்த்து, உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னோன்னே வலையெல்லாம் போட்டு அவங்க பின்னாடி வந்தாங்க. அவ்வளவு வல்லமை. இன்னும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்தார். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அண்ட சராசரங்களையும் தேவனுடைய வார்த்தையினாலே படைத்தார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய வல்லமையும் இந்த பகுதியில நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அவருடைய வல்லமை அவ்வளவு மகா பெரியது. அவருடைய வல்லமைக்கு ஏற்ற வல்லமை இந்த உலகத்துல ஒன்றுமில்லை, அதற்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. நாம் ஒன்றையும் அவருடைய வல்லமைக்கு நாம் கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. அவருடைய வல்லமை ஒப்பிடப்பட முடியாதது. அது நம்முடைய நிலவரத்தை மாற்றுகிறது, அது நம்முடைய பாவத்தை மாற்றுகிறது, நம்மை அவரோடு கூட இணைக்க வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. இவள் என்ன செய்கிறாள்? அங்கு தள்ளி நிற்கிறாள்.
இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது, யாரோ ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொன்ன உடனே, ஐயோ நான் யாருக்கும் மறைஞ்சிருக்கல, நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா அவள் என்ன செய்யறா, ஓடி வரா. மறைந்திருக்கவில்லை என்று கண்டு 47ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் நடுங்கி அவருக்கு முன்பதாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவள் அறிவித்தாள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான சாட்சி என்பது. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகம் பெற்ற மாத்திரத்திலே தான் சுகம் பெற்றதை யாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அறிக்கை தான் மிகவும் பெரிதாளை பாதித்து ஓடி வருகிறார். பயந்து நடுங்கி தேவனுடைய பாதத்தில் விழுகிறார். விழுந்து அவளுக்கு நடந்தவர்கள் எல்லாவற்றையும் அவள் சொல்லுகிறார். அவள் சொல்லி முடிச்சு இப்ப சொல்றான், நான் சுகம் பெற்று விட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான். இன்னைக்கு நிறைய பேரு இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் சபையில சொல்வதற்கு யோசிப்பாங்க, சாட்சி சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனா இந்த பெண்மணி பாருங்க, அவ்வளவு ஜனத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்க இயேசு கிறிஸ்துவை தொட்டதினாலே அவளுக்கு நேர்ந்த அந்த சுகத்தை குறித்து, அவளுக்கு கிடைத்த அந்த சௌக்கியத்தை குறித்து, அவளுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதத்தை குறித்து எல்லாரும் கேட்கும்படியாய் அவள் சொல்கிறார். சமூகத்துல தள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, சமூகத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, பலவீனமான ஒரு பெண்மணி, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று விற்று தரித்திரமான ஒரு பெண்மணி. அவளை யாரும் கண்டுகொள்ளவில்லை, யாரும் அவளை நேசிக்கவில்லை, யாரும் அவளை சேர்த்துக் கொள்ளவில்லை, அவளை யாரும் இங்கு அழைத்துக் கொண்டு வரவில்லை. ஒருவரும் இல்லாத பட்சத்துல அவளுடைய சம்பத்துக்களும் அழிந்து போனது, அவளுடைய சொந்த பந்தம் அவளை விட்டு விட்டு போனது, அவளுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் விட்டு போனார்கள். அப்படி ஒருவரும் இல்லாத நிர்கதியற்ற சூழலில அவள் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அவள் சுகம் பெறுகிறாள். இங்க என்ன பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால், இவ்வளவு காரியங்கள் நடக்கும் போது அவளுக்கு ஒருவரும் ஒன்றும் இல்லை, எந்த ஒரு உறவும் இல்லாத ஒரு சூழல். 48வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவளை பார்த்து மகளே என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு ஒரு உறவு இல்லைன்னு சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் மகனே மகளே என்று சொல்லி அழைத்து நமக்கு தகப்பனா அவர் இருக்கிறார். இந்த ஸ்திரீ குறித்து மகளே என்று சொல்கிறார். ரெண்டா சொல்ற, நீ தைரியமா திடம் கொள்ள என்று சொல்கிறார். அங்கலாய்ப்பா பலவீனத்தை குறித்து அல்லது கஷ்டத்தை குறித்து பிரச்சனைகளை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை மாற்றி அவர் சொல்கிறார், பயப்படாது, திடம் மனதாயிரு, தைரியமாறு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா தகப்பனார் பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, எதுக்கு கவலைப்படாத, தைரியமாறு தைரியமாறுன்னு சொல்லுவாங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், நீ திடம் கொள் என்று சொல்கிறார். மூன்றாவது சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சுகம் பெற்றிருக்கிறாயே, இந்த சுகம் எதனால் கிடைத்தது என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசத்தினாலே கிடைத்தது. நீ கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே உனக்கு கிடைத்தது. அதனால நீ என்ன செய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப சொல்றாரு, சமாதானத்தோடே போயிட்டு சொல்றாரு. இவ்வளவு நாள் சமாதானமே இல்லை. வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம், நண்பர்கள் கிடையாது, உறவுகள் கிடையாது, பணம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல கலங்கி தவித்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த பெண்மணிக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை பலவீனத்தோடோ சுகவீனத்தோடோ பாவ பிடியோடோ இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒருவர் வருகிற பொழுது, இயேசு கிறிஸ்து ஒருவர் முழுமையாய் நம்புகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது, அவர்களுக்கு கொடுக்கிற மறு உத்தரவு என்ன, அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உறவு என்ன, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஏற்படுகின்ற அந்த உறவு என்னவென்று சொன்னால், ஒரு தகப்பன் பிள்ளைகள் போன்ற ஒரு உறவை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. மகளே என்று சொல்கிறார், திடங்கொள் என்று சொல்கிறார், விசுவாசமே ரட்சித்தது என்று சொல்கிறார். அவளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்புறம் அவள் இயேசுடைய சமாதானத்தை பெற்றுக் 4 விஷயத்தை பெற்றுக்கொள்ளார். மகள் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவை பெற்றுக் கொள்கிறார், ஒரு தைரியத்தை பெற்றுக் கொள்கிறார், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார், பெரிய சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார். உலகத்துல எதிர்ந்தாலும் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானமே மகா பெரிய சமாதானம். கர்த்தர் சர்வ வல்லவர், அவருடைய வல்லமை மகா பெரியது. அவரை நம்புகிற யாவருக்கும் பலன் உண்டு, அவரை நம்புகிற யாவருக்கும் கிருபை உண்டு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றதுமா, அங்கே அற்புதம், இங்கே அற்புதம், இங்கே சுகம் கிடைக்கும், அங்கே இயேசு வருகிறார், இப்படிலாம் எல்லாரும் அங்கே இங்கே ஓடுறோம். எங்கேயும் ஓட அவசியமே இல்லை.
எங்கேயும் ஓட அவசியம் இல்லை, வேதம் இருக்கிறது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மையான சம்பவம். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள பெண்மணி, அவள் வேற எல்லாத்தையும் இழந்து விட்டார். இப்ப இனிமே எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவள் தத்தளிக்கிற நேரத்துல அவள் கிறிஸ்துவனிடத்துல வருகிறார். கிறிஸ்து ஒருவரையும் தத்தளிக்க பண்ணுகிறவர் அல்ல. கிறிஸ்துவனிடத்துல வருகிற யாவருக்கும் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. வேதம் சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளில சத்திய வசனங்களை தியானிக்கிற நாம் பாடுகளோடு, பிரயாசங்களோடு, வேதனையோடு, கலக்கங்களோடு, நோய்களோடு, பாவ பிடிகளை இருப்போம் என்று சொன்னால் நம்மை வேற ஒருவரும் ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிக்க முடியும். வேதம் மட்டுமே நமக்கு சத்தியத்தை போதிக்கும். சத்தியத்தை நாம் அறிகிற பொழுது நிச்சயமா இதன் மூலமாய் நமக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நீங்கள் நானும் அறிய வேண்டும் என்றால் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், வேதம் சொல்லுகிறபடி நாம் வாழ வேண்டும். இந்த பெண்மணி, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை நான் தேடி வருகிறேன். இவ்வளவு நான் இழந்ததெல்லாம் போட்டோம், இனி நான் வேற இழக்கிறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை. அதனால நான் நேரா இயேசுவிடத்துல வர்றேன். ஆனா சுத்தி நிக்கிறவங்க என்னை விட மாட்டாங்க. நான் பொதுவான இடங்களுக்கு வரக்கூடாது, சமூகத்துல எனக்கு அந்தஸ்து கிடையாது, அதனால நான் சுத்தி போறேன். எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட வேண்டும், நான் தொட்டால் சுகமாகும். வேதம் அநேக அற்புதங்களை குறித்து குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை தொட்டு சுகம் பெற்றவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்து சிலரை தொட்ட மாத்திரத்துல சுகம் பெற்றவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்ன பொழுது சுகம் பெற்றவர்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்திலும் மேலான நாமம், மேலான நாமம். அந்த நாமத்தை நீங்கள் நானும் தரித்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த நாமத்தை நீங்களே நானும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் நம்முடைய ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய சந்தோஷம், மகா பெரிய சமாதானம் வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த 12 வருட காலமாக பெரும்பாலோடு இருந்த ஸ்திரீ ஒருவரும் இல்லாத நிலையில, தள்ளப்பட்ட சூழலில, எல்லா ஆஸ்திகளையும் இழந்த சூழலில இயேசுவை தேடி வந்தார், இயேசுவை தொட்டால், அவள் முழு மனதோடு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அது அவளுக்கு நன்மையாய் காணப்படுது. கிறிஸ்துவனுடைய வல்லமை அவள் மேல் நேரடியாக இறங்கி அவள் முழுவதுமாய் சுகம் பெற்றார். உங்களோடும் என்னோடும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. அதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நாம் ஒன்றும் இல்லை, நம்முடைய பெருமைகள், நம்முடைய வீண் பெருமைகள், நம்முடைய வீண் பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து தூரப்பட்டு, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன், நீர் என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும், என்னை முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பெண்மணி பாருங்க, இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் என்றோடனே ஓடி வந்து அவருக்கு முன்னாடி விழுந்தார், அவரை வணங்கினார். மட்டுமல்ல, தான் பெற்ற சுகத்தை குறித்து, தன்னுடைய அனுபவத்தை குறித்து எல்லாருக்கும் அவள் சாட்சியாய் பிரசங்கித்தார். நீங்கள நானும் எவ்வளவோ நன்மைகள் பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ கிருபைகளை பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ கிறிஸ்துவின் வல்லமை நம்ம மேல கிரியை செய்திருக்கிறது. என்னைக்கா நம்ம ஒரு நாளைக்கு சாட்சி சொல்லி இருக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோமா? நாம் அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேத சம்பவம் மிகவும் தெளிவாக கிறிஸ்துவால் கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நமக்கு ஆணித்தரமாய் கற்றுத்தருகிறது. நாங்கள் தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் இன்னும் உண்மை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, இன்னும் நான் உண்மை விசுவாசிக்காதபடிக்கு, இன்னும் சத்தியமாகிய கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறேனோ அப்படி என்று சொன்னால் என்னை மன்னியும். இந்த நாளில் அந்த பெண்மணியை போல நம்முடைய பாதத்துல வந்து நான் விழுகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் சாட்சி பகிர்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் அவருடைய மகனாக மகளாக மாற்றப்படுகிறோம். நீங்கள் நானும் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நமக்கு திட நம்பிக்கை பிறக்கிறது. நீங்கள் நானும் நம்முடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்தும், எல்லா பாடுகளிலிருந்தும், எல்லா நெருக்கங்களிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகிறோம். நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். மட்டுமல்ல, மகா பெரிய சமாதானத்தை கிறிஸ்து உங்களுக்காக நினைச்சுகிறோம், நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்மளை தாழ்த்துவோமா? ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தேவன் கொடுத்த விடுதலையை போல, சமாதானத்தை போல எனக்கும் நீர் தாரும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்விதமாய் உம்மிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பலவீனம் முழுவதும் நீங்கி அவள் சுகம் பெற்றாள் என்று சொல்லி நாங்கள் வாசித்து தியானித்தோம் சுவாமி. மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த வேத பகுதியில ஆண்டவரே அவள் சுகம் பெற்ற மாத்திரத்துல உமக்கு முன்பதாக அவள் விழுந்து ஆண்டவரே பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு முன்பதாக நடுங்கி வந்து தனக்கு நடந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே சாட்சி பகர்ந்தாலே, அங்கிருந்து அத்தனை பேரும் கேட்கும்படியாய் சாட்சி பகர்ந்தாலே
அதே போல் ஆண்டவரே ஒரு அற்புதமான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பதாக சொல்ல அறிக்கையிட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே நாங்கள் அப்படி அறிக்கையிடும் போது ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிற மகா பெரிய உன்னத அனுபவத்திற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். உம்முடைய மகளாக உம்முடைய மகனாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவர்கள் பயம் நீங்கி திட்டம் மனதோடு கூட வாழக்கூடிய தைரியத்தோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தருகிறீர் சுவாமி. ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நோய்கள் எல்லாம் ஆண்டவரை கழுவப்பட்டு நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் வாழக்கூடிய ஆண்டவரை ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறீர் சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் நென்றென்றைக்கும் நித்திய நித்திய காலமாக சமாதானத்தோடு வாழ்வதற்கு உம்முடைய சமாதானத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தருகிற தேவனாயிருக்கிறீர். அப்படிப்பட்ட கிருபையில நாங்கள் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாள் நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து ஜபித்து அதன்படி ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு உம்மிலே பலன் கொண்டு உம்மோடு கூட நாங்கள் வாழ உம்மோடு கூட நாங்கள் உறவு கொள்ள கர்த்தர்களை கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அதன்படியே நடந்த நாளும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் விருத்தியாகி கடைசியிலே நித்தியானந்த பாக்கியம் அடையும்படி பொருஸ்தாவியாக தந்தர வேண்டும் என்றும் மூலம் பொருஸ்தாவியோடும் ஒருமைப்பாட்டிலேயே ஜீவித்த ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அத்தியாந்தமுள்ள ஏகமே கடவுளாகி உம்மை தாழ்மையாக வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களை ஆசீர்வதித்து உங்களை தமக்கு முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. தமக்கு முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நல்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
மக்களை ஸ்தோத்திரி கர்த்தருக்கு சர்வமாக வாழ்வாரே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you all.